நீங்க வருவீங்களா இலையோட? எப்படி நான் கூல் ஆகிட்டா ஐஸ் பாருங்க பின்னுக்கு எப்படி வியூண்டு ஐஸ் கேரியல ஆயிடு. வட்ட வேலைக்கு என்ன தெரியுமா? அது இல்ல வட்டர் ரக்கா இப்படிதான் மாறி போய் ஊட்டிக்கிட்டே மீ வட்டர் ரக்க வட்டர் ரக்க இடம் பண்ணிக்கிட்டாங்க. வட்ட வக்க சொல்லு பாக்க. வட்ட ரக்க இல்ல வட்டர் ரக்க இல்ல சாரி வட்ட வேலை. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வ்ளாக் வந்து எங்கேயும் தான் தொடங்குறேன். ஹங்கல்ல பஸ் ஸ்டாலில் தான் எப்படிக்கிறேன். இப்போ நண்பன் வருவார் மில்ஹான் பைக்கில், அவரோட சேர்ந்து ஹைக்கிங்க்கு ஹெட்டன் போக தான் இருக்கிறான் பைக்கில். இப்போ மழையும் பெய்யுது. வெதர் ரிப்போர்ட் படி பார்த்தேன்டா இன்றைக்கு மழை இல்லை, ஹெட்டனில் மழையில் கொழும்புல மழை. இப்போ நான் சரியாக ஹங்கல்ல பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன். வெதர் ரிப்போர்ட்ல வந்து இதுக்கு சென்றாலும் மழை பெய்யாத க்ளவுடி கிளைமேட் ஒன்று தான் இருக்குன்னு சொல்லி, கொழும்புலேயும் க்ளவுடி கிளைமேட் ஒன்று தான் இருக்குது. நான் வரப்போக்கில் வந்து கொழும்புல மழை இல்லை, இப்போ எங்களை வச்சு தான் மழை. சரியாக வந்து அங்கலேருந்து தான் மழை. இந்த மழை நல்லா பெய்ஞ்சு கொண்டு தான் இருக்குது. எனக்கு அதை இது வீட்டுலேருந்து வரப்போல மழை கொட்டையை பிடிச்சிட்டு வந்தேன். கொழும்புல மழை இல்லை. சரி, அதுக்கு சைடில் கொஞ்சம் மழை. ஒரு பஸ்ஸில் வந்து அங்கே அந்த அப்புறம் பார்த்தேன் இங்கே மழை. இறங்க போல மழைகளை நீ வரப்போகல மழை பைக்கெல்லாம் நலையுது. பொன்னிறத்து வெள்ளிடையில் பூவாட ஒட்டு வைத்த வண்ணமுகம் நீராட, ஒட்டு வைத்த வண்ணமுகம் நீராட, தாமரையாய் ஏன் சிரித்தார், தலைவனுக்கோ புதுவிட்டார். பாச வந்து பண்ணிடுறேன். நான் வார வழியில் ஒரு இடம் மட்டும் கண்டேன். தண்ணி கொஞ்சம் மீன்ச்சு அணைக்குது, மோத்த கழுவி கொண்டு பாருங்க. குளிப்பேமா சின்ன ஓட்டம் போல பசங்க அதிகான போவோம். எப்படி நான் கூல் ஆகிட்டேன். டிக்டாக் நண்பனும் நான் மீட் பண்ணுவோம். வட்டவேலைக்கு வர சொன்னாங்க. லொக்கேஷனை பாருங்க எப்படி இருந்துச்சானு. வாசலேக்கு மொத்த காலி ரீஃப்ரெஷ் ஆகினா எத்தனை கிலோமீட்டருக்கு வட்டுறக்கு வட்டவேல காட்டு அதுதான் தெரியும். அந்த பொடியை டிக்டாக் பேர் என்ன அந்த பொடியை தெரியுமா? வாசி வியூ கொண்டு கண்டேன். வாசி வியூ கொண்டு கண்டா பைக்கை கொஞ்சம் நிப்பாட்டி இறங்கி பார்க்க. வாசி வியூ கொண்டு இதில் நிப்பாட்டினே நஷ்டமே இல்லை. அப்படி வாசி வியூ கொண்டு ஸ்டார்ட் பாருங்க. நான் பைக்கை நிப்பாட்ட சொன்னேன் இந்த வியூக்காக. ஐஸ் பாருங்க பின்னுக்கு எப்படி வியூண்டு சூப்பர் வியூ. நான் பைக்கில் பேத்துவனியை போல நிப்பாட்டி வந்தேன். இது வந்து கித்துல் கலையில வந்து நிறைய போட் ராஃப்டிங். இது ராஃப்டிங் முன்னுக்கு தான் இடம் கித்துல் கலை.
இனி நான் வட்டவலைக்கு போகிறது இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் மாதிரி தான் நீக்கி அந்த வார வழியில தான் இந்த லொக்கேஷன் தான் எப்படி இடம்ண்டு இனி இது நல்லா ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு அப்படியே முன்னுக்கு போகும் நம்மளுக்கு விளங்கும் போது நூறுலேயே 72 கிலோமீட்டர்ஸ் 12 கிலோமீட்டர்ஸ் எங்கே 12 எனக்கு கண் விளங்குது இல்லை. இயற்கை தாயே தாயே உன் குழந்தைகள் பாழுகிறோம் தண்ணீர் திரளின் மேலே தினம் சடுகுள்ளாடுகிறோம் வீரையும் பழகே விரைக விண்ணின் நுனியை நான் ஒரு பாலமான கண்டானே பாலம் இல்லை பவர் ஸ்டேட் லட்சமான பவர் ஸ்டேட் குறுகிலிருந்து நான் காட்டுறேன். இயற்கை தாயே தாயே உன் குழந்தைகள் பாழுகிறோம் தண்ணீர் திரளின் மேலே தினம் சடுகுள்ளாடுகிறோம் வீரையும் பழகே விரைக விண்ணின் நுனியை தொழுக ஒரு 12 கிலோமீட்டர் கண்டிக்குது நான் போகிற ரூட் இருக்கிறானே இந்த ரூட்டில் நான் மிச்சம் பெருசாக வந்ததில்லை. இந்த ரூட் வந்து பாருங்க நார்மலாக எப்படி இருக்கேன்னு சொல்லி இந்த ரூட்டு லைட் இல்லை வங்குவல்கிட்ட இருக்கு. மற்றது வாகனம் மிச்சம் பெருசாக போகிறது இல்லை. அதனால் வந்து இப்போ மார்னிங் டைம் சுற்றி நல்ல வியூவெல்லாம் பார்த்து கொண்டு வரையிலும் கொழும்புக்கு நார்மலாக போகிறதுக்கு இருக்கிறோம். ஒரு நைட் டைம் ஆகி தான் போகிறதுக்கு இருக்கிறோம். எப்படியான்னு தெரியா நைட்டுக்கு நாங்கள் சில நேரத்துக்கு இந்த ரூட்டால் பேசி படும். அப்படி இல்லாட்டி கட்டனில் தங்கிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து படும். இதிரீசிக்கு பயமா இந்த ரூட்டில் வர்றதுக்கு. இந்த தெரிந்தானே இந்த ரோட் வந்து கொஞ்சம் துவால ரோட் வங்குவலிக்கு இருட்டு இல்லைன்னு சொன்ன மாதிரி துவால ரோட். ஸோ வந்து இன்னைக்கு வாரது பாசிபிள் இல்லை ராவ் டைம். சாந்திரி பாடிடும் பாடலே மரமெல்லாம் மனிதராய் ஆடுதே. லொகேஷன்ஸ்ல பார்க்க எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும் போல இது அவ்வளவு நல்லா இருக்கு. கேரியல் ஆயிடு நடுவில் வழி நம்ம ஒரு எனக்கு 5 கிலோமீட்டர் மாதிரி தான் நீங்க காய்ச்சி நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் மாதிரி தான் நீக்குது. எங்க காய்ச்சி நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் மாதிரி தான் நீக்குது வட்ட வலைக்கு. பாருங்க பைக் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகி கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். பைக்குக்கு ரெஸ்டாரண்ட் கொடுத்து நாங்களும் ரெஸ்டாரண்ட் எடுக்கிறேன். நான் இப்போ வாசி இடம் முன்னேண்ணா மரமெல்லாம் நல்லா இங்கிது ஃபுல் வியூ பாருங்க. இது வந்து நுவரையா ரோட் தான். இது இவங்க காரெல்லாம் நிப்பாட்டி அவன் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்களும் நாங்களும் இங்கே ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த பைக்கும் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. பாருங்க போகிற ஃப்ளோ பாருங்க. பேசுறாரு டிக்டாக் நண்பன் ஒருத்தர மீட் பண்ண போறோம். வட்டவலை டவுன் வர சொல்லிக்கிறாரு. வட்டவலை நீங்க வர சொல்லி நீங்க வரீங்களோட சரி சரி. அப்ப நான் எட்டன் டவுனுக்கு வந்து போகும் கிடையா.
என்ன சொன்னீங்க? உலகத்துக்கு வந்து என்கிட்ட இத்திரி சீக்கிரம் தானே உஜார் போதா சரியா? இத்திரிஸ் வந்து கேமரா ஆன் பண்ணினா மட்டும்தான் பேசுவார் ஒழிய மற்றபடி சும்மா பேச மாட்டார். என்ன வார்த்தை சொல்ற? இதே ஷார்ட் அண்ட் ஷூட்டா சொல்லியிருந்தா என் கதி என்ன ஆவறது? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? காய்ஸ், நான் வட்டவல்ல ஜும்மா மார்க்ஸ் கிட்ட வந்தேன். வாஷ்ரூம் ஆத்திர தடக்கினாலும் மூத்திர தடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பள்ளியை கண்டோன்னு சொல்லி இறங்கி வந்தேன். வாஷ்ரூம் போயிட்டு கொஞ்சம் மொத்த கழுவி கொஞ்சம் இதாகிட்டு இப்போ ஹெட்டனுக்கு போகணும். ஹெட்டனில் வியூ பாயிண்ட்டுக்கு போய் நண்பன் ஒருத்தன் நீரா டிக்டாக்கர் அவரை மீட் பண்ணி 2-3 வேலை இது எல்லாம் செஞ்சு கொண்டு பாவம் இன்னைக்கு வந்து அந்த பைக் நிலைமையை படி வந்து ஃபுல் ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக எழுமாமோ தெரிந்த பைக்கில் அப்படி என்ன சார் ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி தங்கிட்டு தான் போகிறேன். பாப்போம் தங்குவோமா இல்லாட்டி ட்ரிப்பை முடிச்சுட்டு இன்றைக்கே போவோமான்றதை இன்னும் கொஞ்சம் தான் யோசிக்கணும். சரி, இப்போ நான் வந்து சொல்லுங்க வாஷ்ரூம் போயிட்டு வரேன். இவ்வளோதான் இங்கே போல நான் வந்து டைம் வந்து செக் பண்ணினேன். எப்படி சரி 9 மணிக்குமா இங்கே ஹெட்டனுக்கு வர்றதுக்கு தான் ரோட் பழக்கம் சுற்றி மற்றது ஸ்லோவாக வாரத்தை சுற்றி இப்போ ஒரு 10 மணி ஆகிட்டு நான் இப்படி சரி ஹெட்டன்லேருந்து ஒரு 4 மணிக்குமா வெளியிறங்க வேணும். என்னன்னு தெரியாதா? காலால் ரத்தம் வருது. வெளியில வச்சு காலை கழுவினா மானை வச்சு சரி கடிச்சுட்டு தெரியா காலால் ரத்தம் வருது. சிராஸ் என்ன லொக்கேஷன் போட்டுட்டாரு. சிராஸ் ஹெட்டனே வர சொன்னார். இப்போ வந்துட்டேன். லொக்கேஷனை போட்டுட்டாரு. காய்ச்சி எனக்கு காலில் ரத்தம் வருது. என்னன்னு தெரியும். உள்ளதான் நான் போய் இந்த பிளாஸ்டர் 2 வாங்கிட்டு வரேன். பிளாஸ்டர் 2 வாங்கிட்டு கையன் கழுவிட்டு வாங்க. कॉलेज में हमारा ऐसा कपल है जो आएगा. हाँ है. அந்த அங்கிள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி தண்ணி அடிச்சு தந்தாங்க. காலை கழுவி கொடுத்துரு. காலை கழுவி கொண்டேன். அது வந்து நான் நினைக்கிறேன் அட்டை சரி காலை கடிச்சிக்கும். இப்போ மறுவ கொஞ்சம் மறுவுது. நான் அந்த பொடியண்ட வீட்டுக்கு தான் போய்க்கிறோம். லொக்கேஷன் வந்திக்கு நான் பேத்து கொண்டு இருக்கிறேன். கோல் அடிக்கிறான். கோல் கொண்டு வருது பண்ணினீங்க. எல்லாம் சரிங்க பாய். சரியா அந்த மெயில் ஏறி கொண்டு இருக்கிறேன் உங்களோட லைனுக்கு. சரி பாருங்க, இதுதான் ஹெட்டன்ல இருக்கிற வீடு வாசல்கள். பாருங்க ஹெட்டன்ல இப்படித்தான் வீடு வாசல்கள் இருக்கு. வீட்டுக்கு தான் வந்திக்கிறேன். ஹைட் ஆகுது.
காய்ச்சி பாசி கிளாஸ் வீட்ல இந்த டீ ஒன்று குடிச்சிட்டு இப்போ வெளியாகிறோம் பள்ளி பேத்து லூரையும் மசரையும் சேர்த்து தொலைறதுக்கு தைராசியா எனக்கு கசர் ஜம்மு செய்யணும் தான் ஜம்மு கசர் மாறி பார்த்து செய்யணும் தான் தெரியுமா வட்ட வேலைக்கு என்ன தெரியுமா இல்ல வட்டர் ரக்கா என்ன வட்டர் ரக்கா இப்படிதான் மாறி பையன் வீட்டுக்கிட்டே நீ வட்டர் ரக்கா வட்டர் ரக்கா என்ன பண்ணிக்கிதான் வட்ட வக்க சொல்லு பாக்க வட்ட ரக்கா இல்ல வட்டர் ரக்கா இல்ல சாரி வட்ட வேலை அது அப்படிதான் நோண்டியா காண இதிரிஸ் வந்து வட்ட ரக்கைன்னு தான் சொல்லுவாரு. இவர்கிட்ட சேனல் ஃபாலோ பண்ண டிக்டாக் செய்யறாரு. டிக்டாக் சேனல் பேர் என்ன? சிராஸ் ப்ரோ வண்டி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல தான் போடுவேன், டிக்டாக் வந்து பாருங்க. வந்திக்கிற டைம் வந்து அவர் பிஸியாக ஆகிக்கிற டைமுக்கு தான் நான் வந்திக்கிறேன். நான் மறுபடியும் சந்திப்பேன். அப்போ சரி, அப்போ சந்திப்பேன். அப்போ இப்போ நான் போக போகிறோம் வந்து சென்ட் எலியாஸ் வியூ பாயிண்ட்டுக்கு தான் நான் போக போகிறோம். நானும் எங்களோட எதிரிஸ் வந்து ஐக்கிறேன். எதிரிஸ் வந்து உஜார் போதா ஐக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வரல. ஹைக்கிங் போகிறது சப்பாத்து இல்லை, பொறுப்பு சப்பாத் பேக் இது அந்த சப்பாத் சரியில்லை. ஹைக்கிங் எல்லாம் போகிறது தானே, பலு மழையும் பெய்யுது தெரியுங்க. அதை சுற்றி நான் வந்து இங்கே போகல, 7 Virgin மவுண்டெயின் போகல. இப்போ நான் போக போகிறவங்க வந்து சென்ட் எலியாஸ் வியூ பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறோம். அது வந்து இப்போ அட்டன்லேருந்து கொழும்பு போகிற ரூட்டில் தான் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு லட்சப்பான ஓட்டப்போலையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கொழும்புக்கு போக தான் இருக்கிறோம். இப்போ நான் போவோம். இப்போ இங்கிட்டேருந்து காட்டுது 11 கிலோமீட்டர் காட்டுது. கொழும்பு போகிற ரூட்டில் வந்து சென்னோன் ஈஸ்டேட்லேருந்து இருக்குது. நான் அதுக்குள்ளே தான் போகிறேன். அதுக்குள்ளே தான் எங்களோட வந்து வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் 6 மைல் போகணும் வசதிக்கு. போ